அபிஷேகம் உங்களை உயிர்ப்பிக்கும். அபிஷேகம் உங்கள் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் உங்கள் கட்டுகளை அவிழ்க்கும். நொறுங்குண்டவர்களின் காயங்களை கட்டும். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அபிஷேகம் உங்கள் மேலே இருந்ததுன்னா அது உங்களை ஜெயிக்க பண்ணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் உங்களை ஜெயிக்க பண்ணும். அதனால தான் ஏசாயா 61:1 சொல்றாரு ஆண்டவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் இப்படியாகி சொல்லுகிறது. அபிஷேகம் இருந்ததுன்னா ஒருவரை விடுவிக்க முடியும், ஒருவரை ஆசீர்வதிக்க முடியும். இந்த பூமியில வாழ்வதற்கு அபிஷேகம் கண்டிப்பா தேவை. அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க. கண்டிப்பா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் இந்த பூமியின் கடைசி பரியந்த வரைக்கும் நம்ம தேவனுக்கு சாட்சிகளா வாழ முடியும். ஏன்னா அப்போஸ்தலர் 1:8 விதமா சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்போ பூமியின் கடைசி பரியந்தம் அவர் வருகை மட்டும் நீங்க சாட்சிகளா இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம இந்த பூமியில இருக்க முடியாது. நாங்க வசனம் படிக்கிறோம், நாங்க ஜெபிக்கிறோம், சரி. ஆனாலும் அந்த வசனத்தின் மூலமா கண்டித்து உணர்த்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நான் தேற்றற வாழனை நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கடைசி அவர் வானத்துக்கு ஏறி போகும் பொழுது சொல்றார், தேற்றற வாழன்னா யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும்னு சொல்லி ஒவ்வொருவரும் இந்த கடைசி நாட்கள்ல எனக்கு அபிஷேகத்தை தாங்கன்னு பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளணும்னா இந்த பூமியில இனி வரும் நாட்கள்ல வாழ்வது மிகவும் கடினமா இருக்கும். அநேக வஞ்சிக்கிற ஊழியர்கள், அநேக வஞ்சிக்கிற ஆவிகள் நம்மளை வஞ்சிக்க நேரிடும். இந்த வஞ்சகமான ஆவிகளிடத்திலிருந்து தப்பிக்க நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி பெற்றுக்கொள்ளலன்னா கடைசி நாட்களில் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள்னு சொல்லி விதமாக சொல்லுகிறது வசனம். அப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்துல இருந்தால் தான் அதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணினவங்க மேலே கை வைக்க நம்ம துணியக்கூடாது. ஏனென்றால் வசனம் இவ்விதமா சொல்லுகிறது. சங்கீதம் 105:15 நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளைய வசனத்தின் மூலம் கொடுப்பாருன்னா நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையோடு அந்த வசனத்தை பின்பற்றவர்களா இருக்கணும். அபிஷேகம் பண்ணினவர்கள் முன்னாடி நம்ம கை நீட்டுதலோ பேசுவதோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்குறாங்க. நம்மள ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறாருன்னா நம்ம மேல ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்குது. உங்க மேல ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்குது. அபிஷேகம் உங்களுக்கு பாதுகாப்பு மாத்திரம் இல்லை, உங்களுடைய அழைப்புல அது உங்களை வழி நடத்தும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்துக்காக வாஞ்சிங்க. அபிஷேகம் இல்லாம இனி வரும் நாட்களில் நிற்க முடியாது. ஆமென். பிரைஸ்